பெருமையாக சொல்லுகிறேன். விஷால் ஃபாதர், ஆக்டர் விஷால் ஃபாதர், நடிகர் சங்கம் பில்டிங் ரெடியானதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நாள் போயினே இருக்கு. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம். இந்த இங்கேயே ரிசப்ஷனில் வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. அதனால் மேரேஜ் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறாரு. எனவே கன்ஃபார்ம்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், சாய் தன்சிகா லவ்ட் அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணோம். அங்கேருந்தா இங்கே நேரம் இங்கே வர அந்த நான் பெருமையாக இருக்கு சொல்கிறதுக்கு. இந்த என்ன பாண்டவர் மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஃபைவ் பீப்புளெலாம் அவங்க சேர்ந்து முயற்சி பண்ண இது. இந்த மாதிரி அளவுக்கு போயிருக்கணும், இப்படி எட்டி பார்க்கணும். முன்னால் எட்டி பார்த்தா ஒரே காட்டை மாதிரி இருந்தது. இது நடிகர் சங்கமுக்கு வெரி குட் பில்டிங். பிறந்தநாள் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, அது ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் நடந்ததா ரொம்ப சிம்பிளாக நடந்த மாதிரி இருந்தது நிச்சயதார்த்தம். பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் ரொம்ப சிம்பிளாக நடத்திட்டீங்களே ஏன்? இல்லை சிம்பிளாக நடக்கும். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் போஸ்ட்போன் ஆகுது. இந்த பில்டிங் எப்போ ரெடியாக இருக்கணும். ஏன் ரெடி ஆகல? அது உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல மாட்டேன், அது சொல்லக்கூடாது கூட. பிகாஸ் விஷால் நல்ல சம்பாதிக்கிறார், புதுமையாக வந்திருக்கு ஆர்டிஸ்ட்டு. அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா, நான் பெரிய ஆளாகணும், பெரிய செக்ரட்டரின்ற பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு. அதுதான் இது ஒரு ஆசை, பப்ளிக் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. எல்லோரும் அவங்களே அடிச்சு இது எல்லாம் இப்போ நிம்மதியாக இருக்காங்க, எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஈவன் கமல்ஹாசன் சார், ரஜினிகாந்த் சார், இவங்க எல்லாம் கொஞ்சம் தொகை கொடுத்துருக்காங்க. அதனால தான் பில்டிங் இப்போ நல்லா வந்திருக்கு. உங்கள் பெரிய பையனும் லவ் மேரேஜ், விஷாலும் லவ் மேரேஜ், இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுங்க? விஷால் லவ் மேரேஜா? நான் லவ் மேரேஜ். என் பெரிய பையன் லவ் மேரேஜ். மை டாட்டர் லவ் மேரேஜ். மை சன் ஆல்சோ, ஆக்டர் சன் ஆல்சோ லவ் மேரேஜ். இட்ஸ் குட். லவ் மேரேஜ் என்ன ப்ராப்ளம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அவன் லைக் பண்ணி கல்யாணம் பண்ணினான். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவனுக்கு சேர்ந்தது. விஷாலை பெற்று கொடுத்தா அம்மா, விஷால், விக்ரம், மூணு பசங்க நிம்மதியாக இருக்கும். வெரி ஹாப்பி. டுடே இஸ் த ஹாப்பியஸ்ட் டே ஃபார் மீ பிகாஸ் மை சன் எனக்கு இது பண்ணோம், நிச்சயதார்த்தம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம், சீக்கிரமா முடியுங்க. மேடம் ஒன்று கேட்டதா, நீங்கள் லவ் மேரேஜ், விஷால் சார் லவ் மேரேஜ், டாக்டர் லவ் மேரேஜ், பெரிய பையன் லவ் மேரேஜ், ஃபேமிலி லவ் மேரேஜ், அதை பற்றி சொல்லுங்க. அதுதான் நல்லா இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.